அன்பான ஜனங்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில உங்களோடு கூட பேசுவது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் உண்டாக்கின ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமான ஒரு சமுத்திரத்துக்கு முன்பாக தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த சமுத்திரம் எவ்வளவு நேர்த்தியாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அவங்க வேதாமகத்தை பார்க்கும் போது ஆண்டவர் இந்த சமுத்திரத்தை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரத்தை பற்றி வேதாகமத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ரெண்டாக பிளந்து இதன் வழியாய் ஜனங்களை வழி நடத்தினார்னு பார்க்கிறோம். அதே போல சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அதே போல அவர் பாருங்க, ஒரு சம்பவம் இப்படியாய் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பேதுரு என்ற ஒரு மனிதன், மீனவர், அவர் கடலிலே அவரும் சீஷர்களும் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜலத்தின் மேல் கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். அந்த சமயத்துல பேதுரு என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவரே நானும் வரட்டுமான்னு கேட்கிறார். பேதுருவை ஆண்டவர் சொல்கிறார் வா என்று சொல்லுகிறார். அந்த கடலின் மேல் பேதுரு நடக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேதுரு இயேசு சாமியை பார்த்து நடக்கும் பொழுது அந்த கடலின் மேல் அவர் நடந்தார் என்று பார்க்கிறோம். அவர் எப்போ அந்த காற்றையும் கடலையும் பார்த்தாரோ அவர் அமிழ்ந்து போனார்னு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த ஜல பிரவாகத்துல ஆண்டவர் பேதுருவை கை தூக்கி எடுத்தார்னு பார்க்கிறோங்க. ஆமாங்க, நீங்க கூட பாருங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீங்க பாருங்க, சூழ்நிலைகளையோ உங்களுடைய தாளத்து, உங்களுடைய பலத்து, மனுஷனுடைய பலத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் ஆயிருவீங்க, புத்தியில் இழுக்கப்பட்டுருவீங்க, இந்த உலகத்தால் இழுக்கப்பட்டுருவீங்க, சூழ்நிலைகளால் இழுக்கப்பட்டுருவீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சமுத்திரம் போன்ற பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் இருந்தாலும், நீங்க மூழ்கி கொண்டிருந்தாலும் உங்களுக்காக ஒரு கரத்தை, உங்களுக்காக ஆடிப்பாய்ந்த கரத்தை அவர் மேல வைத்து உங்கள் கரங்களை இறுக பிடித்து அவர் உங்களை தூக்குவாருங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை கொஞ்சம் நம்பி பாருங்களேன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.